ஓ நாங்கள் இஞ்சி எல்லாம் அறிஞ்சோண்டான் இருக்கிறோம் உடனுக்குடனே அது எங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடனே இஞ்சி அறியக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். மற்றது வீடுகளில் உள்ள பங்கர்களை வெட்டி கிட்டி கொஞ்சம் விரும்புங்க அவங்க செல்லி அடிப்பாங்க, பிளேனாலே அடிப்பாங்க. அதிலே நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். மற்றது காசை அனுப்புகிறோம்னு சொல்லி போட்டு காசுக்கு போய் உங்கள் பேர்த்தை கொண்டாடி கோயில் உலகங்கள் செலவழிக்கிறத விட்டுட்டு வயிற்று பாட்டை பாருங்க. அனுப்புகிற காசுல எவ்வளோ மிச்சம் பிடிச்சி சாப்பாட்டு பிரச்சனையை தான் பாருங்க. அதான் முக்கியம். அதை விட்டுட்டு இந்த நேரங்களில் கொண்டாட்டங்கள் அது எழுத சொல்லி சும்மா காசை வீணாக்காதேங்க. ஓ ஓ நாங்களும் இங்கே எல்லாம் நாங்கள் எல்லா விஷயம் மறைஞ்சுன்னு இருக்கிறோம். ஓ கொஞ்சம் போய்க்க 4-5 பேராக போங்க. இரவில் கண்டபடி தெரியாமல் என்னதுக்கு இரவில் திரிக்கிறீங்க உங்க? இரவில் திரிக்காமல் பகல் ஒரு அலுவலில் முடிச்சு கொண்டு வந்து புட்டோட இருங்க. எங்களுக்கு நெக்க கவலையமாக இருக்கு, பயமாக தான் இருக்கு. ஓ இந்த காட்டு முடிஞ்சோன்னு இருக்குது. கட் பண்ணினா நான் திருப்பி எடுக்க மாட்டேன். காட்டு இல்லை. ஓமாம். ஓ ஓ அனுப்பின காசுல வடிவா சமாளி கொண்டு நெடுகளும் காசு காதுண்டா இங்கே நாங்கள் போறது. இங்கே நாங்கள் நள்ளி கொண்டே இருக்கிறோம். அனுப்புகிற காசுகளில் மிச்சம் பிடிச்சி பயம் கொண்டான்னு சொல்கிறேன். ஓ நான் அனுப்பி விட்றேன் பிறகுமோ என்ன அது. ஓ பண்ணிக்கு போறட்டா நான் காசு அனுப்புவேன் தானே. வேந்தா நீங்கள் அதுக்கு யோசிச்சுருக்கிறீங்களோ? ஓ வீடுவாசல்ல சாமான்கள் எல்லாத்தையும் கவனமாக உதண்ணுங்க. நீ உதண்டோடனே எல்லாரும் எடுத்துன்னு போடுவாங்க சாமான்களை. ஆமா அங்கே கட் ஆகுது. சரிங்க இது காட்டும் கட் ஆயிடுது. நீங்க எடுக்க என்ன தம்பி அங்கே காசை தானே கேட்குதுகள் இல்லாம காசை கேட்கிட்ட சாமான் சொக்கட்டு மட்டும் இல்லையா தம்பி? பெட்ரோல் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா? ஊருக்கு அடிச்சு நீங்க? ஓ ஊருக்கு தான் ஊருக்கு தான் போன் அடிச்சுட்டு வராங்க. சரியான பிரச்சனை இருக்கு ஊர்ல. கொஞ்சம் உண்டா காணும் தானே கடைக்காரர் கூட நீ இல்லாத 80 வச்சு நிற்பாங்க. அதான் நாங்கள் இப்போ பிரச்சனை இருக்கு. நானும் அதுதான் நாங்கள் ஓடித்திடுறேன். காசுக்கு தான் நாங்கள் ஓடித்திடுறேன். என்ன சொன்னாங்க அன்னை தெரியும் அந்த யாழ்ப்பாணத்திலேயே 6 பொடிகளை காணிக்கிட்டே அதான் அந்த பிரச்சனை. நாங்கள் 6 பேர் அண்டை காலையில் ஆட்டோல போனாங்க தெரியுமா? அண்டை போனாங்க நெல்லியடியில நடந்தது போனாங்க. அதுல ஒரு படி என் ஃப்ரெண்ட் அங்க உங்க ஃப்ரெண்டு அவனை பேர் சுழியன் சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி படிப்பாங்க தெரியுமா? அவங்க பெரிய முஸ்லாமனா வந்தான் போறான். அதான் சுழியன் சொல்லி கூப்பிடுறான். அவ்வளவுக்கு சுழி கொண்டு படிப்பான். நாங்க நினைச்சு பெரிய விஞ்ஞானியா பெரிய அளவில் வருவான். பாவம் அவங்களை அவன் குடும்பம் சரியா கஷ்டப்படாதவங்க. இப்போ அவனை தெரிந்தானே இந்த பிரச்சனையோட 7 பேர்ல அவனையும் ஒருத்தனா அடிச்சு சேர்ந்து போட்டாங்க. அங்கால குடிக்காவதுக்கு மட்டும் பேரை பிடிச்சி வச்சு கொண்டு காணையில இங்க நான் மட்டும் தான் நாங்கள் இருக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச கடலாம் காசு சேர்க்கிறோம் நாங்கள் அனுப்புறதுக்கு. உங்களை முடிஞ்ச என்ன செய்யறது இல்ல வளங்களும் இப்படித்தான் போகுது தம்பி. அப்படி என்றால் நான் பேங்க்ல இருக்க உனக்கு அடிச்சு தரேன்பா. பிரச்சனை குறைக்காங்க இதுகளுக்கு உதவி செய்யாமல் வேறு என்னத்துக்கு நாங்க செய்யறது? நீப்பா நான் பேங்க்ல அடிச்சு தரேன்னு என்ன இங்க போனா நாளை எங்கானையில பூட்டி போட்டு போம்பா. உங்களோட நாட்டில் இப்போ பெரிய யுத்தங்கள் கலவரங்கள் நடந்து ரத்தார் ஓடிக்கொண்டிருக்கின்றது. உங்களோட ஃபேமிலி ஆக்கள் எல்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களோட மனதில் சோகம் தெரியும். அப்போ நீ ஏன் மறைஞ்ச? நீ மறைக்காட்டு வெளுத்தறிஞ்சு என்ன என்ன கத்தாதீங்க. என்னப்பா கண்டுபிடி வந்து கத்திக்க நிக்கிறீங்க? இல்ல தம்பி தம்பி நானும் வேணும் வந்துறாங்க. எங்க இதுல வந்துறாங்க வேற இவனை கூப்பிட்டு வச்சு சரியோ இவனை கூப்பிட்டு வச்சு கதைச்சாங்க. சரி பழமையா கதைக்கிறவங்க சரி அன்றைக்கும் வர சொன்னாங்க. நீங்கள் நிம்மதி இல்லாம இருக்கிறீர்கள், வேலை இல்லாம இருக்கிறீர்கள், வீடு வாசல் இல்லாம இருக்கிறீர்கள், வாங்கோ உங்களுக்கு நாங்கள் எல்லாம் சரி நாங்கள் சரி அவங்க சொல்றாங்க கேட்டு போட்டு வந்துறாங்க. அங்கிருந்து எனக்கு என்ன சொல்றேன் என்ன உனக்கு என்ன சொன்னாங்க? எனக்கு வரைஞ்சு வேலை இல்லாம இருக்கிறீங்க எங்கள்கிட்ட வாங்க நாங்க மோட்சம் காட்டுறோம் ஸ்பீச்சம் காட்டுறோம் இறைவன் உங்களுக்கு வேலை எடுத்தாரு வேற இதெல்லாம் சொன்னாங்க. நீங்க கேட்டு தலை போட்டு விட்டுட்டு போய் கேட்டுட்டு விட்டுட்டு வரக்கூடிய நிலையில இல்லையா தம்பி? என்ன என்ன சொல்றாங்க? முந்தி சொன்னாங்க வீடு இல்ல அது இல்ல வேலை இல்ல வாங்க உங்களுக்கு ஆறுதல் அதுதான். இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் பிள்ளைகிட்ட மாதிரி சொல்றாங்க. என்ன அங்க ஊர்ல பிண குவியலா கிடக்கு சரியோ கொள்ளைகள் மலிஞ்சு போய் கிடக்கு ரத்த ஆறு ஓடுது. இதெல்லாம் ஆத்துல இருந்து உங்களை நாங்கள் காப்பாத்தி தரோம் என்று சொல்லி வாங்கோ எங்கள்கிட்ட வாங்கோ உங்களுக்கு மன உளைச்சல் ஆயிருக்கும் உங்களை உளைச்சல போக்குறோம். என்ன கதை தம்பி? மன உளைச்சல் நாங்க கேட்டுறாங்களே மன உளைச்சல் என்ன அதுக்கு தான் கொடுத்து நான் என்ன பாத்தீங்களே
என்ன கொடுத்தவர் என்ன பிரச்சனை அவன் காய்க்க சும்மா விட்டு வரதுன்னு போட்டு வர அவங்களுக்கு கதை பத்தி நான் அப்படி மறைச்சு சொன்னாங்க அடிக்க எனக்கு மாட்டீங்களா தம்பி அது என்ன நடந்தது லாபம் அந்த இடம்புலின்றாடு தான் அவருக்கு இப்படி சின்ன த்ரெட்டோட போகுது நான் கூட அவங்க போய் பாருங்க எங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க தெரியும் இங்க போன தம்பி இப்ப நாங்க பிடிக்கல பேச விட்டு வரது எனக்கு கையை வைக்கிறேன் தம்பி பிடிக்கலன்னு சொன்ன இப்ப வேற என்னன்னு கேட்டா நடக்கிற பிரச்சனை என்னன்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுவோம் இல்ல வாங்கோ உங்களுக்கு மன உளைச்சல் என்ன நாங்க உளைச்சலுக்கு என்ன தைலமே கேட்கிறோம் ஐயோ அங்க நீங்க சும்மா தேவையில்லை பிரச்சனை போய் காய் போடுவது நான் கூட்டிட்டு அந்த பிரச்சனை கூட்டு வரேன் இதுக்கு வந்து அடிச்சது அப்படின்னு சொல்றேன் நாங்க அவனுக்கு அடிச்சிட்டு வரீங்க தம்பி அந்த நெல்லியடியில சித்த 7 பொடியங்கள் இருக்கிறாங்க சுட்டி செத்த பொடிகள் அதுல இவன் இந்த ஃப்ரெண்ட் தானடா அவன் இந்த ஃப்ரெண்ட் சொல்லியானா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்லாம் இல்லைங்க இப்ப அதுக்கு அடிச்சதுக்கு என்ன சம்பந்தம்லாம் கேளு தம்பி இங்க பா இப்ப அங்க 7 பேர் செத்தாங்க சரியோ இந்த கச்சா ரோட் இருக்குல்ல கச்சா ரோட்டுக்கு 8 பேரை புடமா கண்டதான் புறவை போய் பார்க்க காண இல்லையா சரியோ பிடிச்ச பொடிகளை காண இல்லை இப்படியே நாளுக்கு நாள் ஒவ்வொரு இடத்துலயும் பிடிக்கிற பொடிகளை காண இல்ல புடமா கிடக்கு அதா கிடக்கு இதா கிடக்கு எங்களுக்கு அவ்வளவு டென்ஷன் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் அவன் ஃப்ரெண்ட் என்ன அப்படி எங்கண்ட ஊரவன் எங்கண்ட நாட்டவன் அவன் ஃப்ரெண்ட் எந்த ஃப்ரெண்ட் சொல்லி எங்களுக்கு இப்படி அழிஞ்சிட்டு எங்களுக்கு கோபம் வராது எங்களை ரத்தம் கொதிக்காது அதுக்கு ஏன் மற்றவனோட போய் ஆத்தத்தை காட்டுறீங்க இப்ப ஏன் கை வச்சான் ஏன் கை வச்சான் எங்கட விஷயத்தை தங்கட கருவியால பாவிக்கிறாங்க அதுதான் எங்களுக்கு பத்தி கொண்டு வருகுது என்ன சரிங்களோ அது பாதிக்கப்படாது அது மெனக்கட்டத கஷ்டத்தை யோசிச்சு செய்யணும் அது சொல்லி விளங்க போது நீங்க கத்திய யோசனை இப்ப இல்ல தம்பி அவங்க கதை பிழைக்குது என்ன ஆனா எனக்கு வந்தா இது இந்த பிரச்சனையில நிக்க கை கட்டுப்பட்டு போய் கிடாக்கு ஆனா அங்க நின்று இருந்தால் நிலாவ பாருறேன் தெரியாம நிக்கிறேன் கையெல்லாம் வந்து செய்யுது தம்பி எனக்கு என்ன போறீங்களா நாட்டுக்கு இல்ல போயால் செய்யலாம் ஆனா போகையில நிலையில இல்ல நிக்கிறோம் அதுதானே பிரச்சனை அங்க போய் போறேன்னு சொல்லி சொன்னீங்க நீங்க போறாளோ உங்களை பற்றி என்ன தெரியாதோ நீங்களுக்கு போறீங்க சும்மா வாயால வீர வசனம் பேசாம இன்ஜின் செய்ய வேண்டிய காரியம் நிறைய கிடக்குது அங்க இப்படியான கொலை நடந்து ஓட்டுக்கு படகு நடந்து ஓட்டுக்கு இங்க வந்து இங்க நாங்க நாட்டில் இருக்கிற வெள்ளக்காரனுக்கு ஹியூமனிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி மனிதாயமான விஷயம் தெரியும் அவனுக்கு போய் எங்களை பிரச்சனை விளங்கப்படுத்துற வேலையில நாங்கள் பாக்குறத விட்டு ஊருக்கு போட்டு வீரவசனம் பேசி கொண்டு இருக்காங்க சும்மா இருந்து கொண்டு மறைஞ்சு போட்ட மறைக்கல ஆளு செவிடு பறந்து இருக்குமா அவன் அப்ப என்ன கதை கதைக்கிறான் இப்ப எங்கள்கிட்ட வீக்க பார்த்து அடிக்கிறாங்களே இது இப்ப சனங்கள் அங்க சாகுதுன்றோட உங்களுக்கு அங்க சனங்கள் எல்லாம் சாகுது மரணங்கள் கூடிக்கொண்டு போகுது என்று சொல்லி சொல்ற இது இருக்கு இல்ல அது இவ்வளவு பெரிய பாத்திரம் சொல்லுவாங்க நாங்க தெளிவா இருந்தாங்க ஒருத்தர் ஒன்றும் செய்யறாங்க நாங்க அவங்க கூப்பிட போவோம் இல்ல தாங்க பேச வந்து கதையை விட்டுட்டாங்க மற்றவங்க திரும்ப அத்தங்கள் கத்தி கொண்டு என்ன மாதிரி கொஞ்சமாவது ஏற்பாடு செய்தீங்களா இப்ப நான் முக்காவாசிக்கு மேல கொடுத்துட்டேன் இன்னொரு கொஞ்சம் தான் கிடக்கு அதுக்கும் எல்லா இடத்துலயும் பார்த்துக்கிட்டு நான் ஒழுங்கு செய்து கண்ணுக்கு நானதை கொடுக்கணும் என்ற ஒழுங்கோட நான் இருக்கிறேன் உங்களுக்கு 4 பேர் தருவாங்க நான் பாருங்க விட்டிங்க பொழுது எத்தனை மணிக்கு இந்த இடத்துல நடக்குது நிகழ்ச்சி இந்த இடத்துல ப்ரோக்ராம் நடக்குது இந்த இடத்துல பெற்றுக்கொண்டாராங்க சொந்தக்காக கூப்பிட்டு ஓடி போய் அவருக்கு முடிஞ்சு எழுதி அவ்வளோ எழுதி கைப்போல் செய்து உதவிகள் செய்து எவ்வளவு செய்து வராங்க ஒரு உதவி கொட்டணும் ஒரு நாயும் செய்தில்லாங்க நான் எத்தனை வேடு கட்டு தெரியுமா காசுனா நீ வந்து கொண்டாட்டங்களுக்கு போனதானே உணர்ச்சி காசாரிவாசி அதுக்குள்ள கொண்டாட்டத்துக்கு போனது முக்கியம் இல்லை முயெல்லாம் எழுதி தானே அதான் காசு சும்மா சொந்த ஓடி போறாங்க ஒன்றும் உதவி செய்யல சரியோ நீ காசு கொடுக்குற இங்க வா என்னட்டு ஒரு ஐடியா வாழை மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம் அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம் அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம் அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம் ஓ கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் வாழை மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம் அந்த சின்ன குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம் மாப்பிள்ளை வாழை மீன் பழவர் காடு தானுங்கோ அந்த மன பொண்ணு விலங்கு மீன் மீஞ்சூறு தானுங்கோ மாப்பிள்ளை வாழை மீன் பழவர் காடு தானுங்கோ அந்த மன பொண்ணு விலங்கு மீன் மீஞ்சூறு தானுங்கோ இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் திருக்கமாலு அண்ணங்கோ இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் திருக்கமாலு அண்ணங்கோ இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற
பெரிய மனுஷன் யாருங்கோ தலைவரு திமிங்கலம் தானுங்கோ பால மீனுக்க விலங்க மீனுக்க கல்யாணம் அந்த கண்ணா குண்ணி கூட்டம் எல்லாம் ஊர்கோணும். அன்பு உறவுகளே, மன்மதனுடைய இந்த பிறந்த நாள் விழாவிலே நாங்கள் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கொண்டாட்டம் என்ற பாடலுக்கு ஆடினோம், பாடினோம், நன்றாக சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இந்த விழாவை தம்பி மன்மதன் அவர்கள் எதற்காக எடுத்திருக்கின்றார்? இந்த விழாவிற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு கனதி இருக்கிறது. அதை அந்த கனதியை என்ன என்பதை இந்த விழாவின் இறுதியிலே தான் உங்களுக்கு தெரியும். அப்பொழுதுதான் நாங்கள் சொல்லுவோம். மன்மதன் அவர்கள் உங்களுடைய விழாக்களுக்கு வருகை தந்து உங்களுடைய விழாக்களிலே 100, 200, 300 என்று சொல்லி மொய்யலை எழுதி இருக்கின்றார். சில இடங்களிலே அவர்கள் சில பெண்டுகள் காரணமாக 500 போட வேண்டிய நிலைகளும் வந்திருக்கிறது. அப்படி அவர் போட்ட அந்த படங்களை திருப்பி எடுக்க வேண்டிய ஒரு நிலை இன்று அவருக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. அன்பு உறவுகளே, எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே உங்களுடைய செக்குகள் திரும்பிய கசப்பான அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய செக்குகள் திரும்பி அவமானப்படக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக விஷயத்தை வரைய சொல்ல வேண்டாம். முதல் முறையாக நாங்கள் இந்த விசா கார்டு மூலம் நீங்கள் பே பண்ணக்கூடிய ஒரு மிஷினை இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது முதல் முறையாக தம்மை மன்னனுடைய விழாவிலே தான் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. அன்பு உறவுகளே, நீங்கள் மொய் எழுதுகின்ற நேரம் இப்பொழுது நெருங்கிவிட்டது. அலை கடலாக வந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களே, கார்டு விசா மூலம் பணத்தை செலுத்த விரும்புகின்ற நண்பர்கள், அன்பர்கள், ஆதரவாளர்கள் அனைவரும் முன்னுக்கு நகர்ந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அலை கடலாக மக்கள் திரண்டு கொண்டிருப்பதால் தம்பி அவன் வீடியோக்காரன் நாங்களுக்கு நீ கேக் வெட்டுறது எடுக்க இல்லையாமடா அந்த முழு திருப்பி இருக்கால் தொடங்கும் இப்படி நினைக்கிற சொல்லிப்பட்டு போறான். அவங்க இப்படித்தான் முக்கியமான கட்டம் எடுக்க மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு நிற்பாங்கடா. நீ எடு. இப்ப மொய்யல் இருக்கின்ற நேரம் வந்து விட்டது. அன்பு உறவுகளே, இதோ இப்பொழுது தம்பி தம்பி நீங்கள் என்ன தலை பே பண்ண கார்டு தானே உங்க வங்கி அட்டையால பே பண்ணோம். வங்கி விசா கார்டு தானே? நட்டல் சீரா சும்மா இருக்கிறது இல்ல, விசா கார்டு தானே? செக் பண்ணி பாருங்க நீங்க வரும். தம்பி இது உங்களுடைய ஒரிஜினல் கார்டு தானே? எங்க நம்முடைய இதே ஒரு கார்டு பாப்போம். இந்த விசாவே உங்களுடைய விசா எங்க? என்ன விசா இருக்கு என்கிட்ட தானங்க இது. இது கார்டு தம்பி. உம்மா நீர் இங்க இருக்கிறதுக்கு தான் அந்த போலீஸ் தந்த அந்த ஓ இததானே கேக்குறீங்க? இதுதான் எனக்கு இந்த பேப்பர் தான் அதுல இருக்கு பாருங்க. அண்ணே நான் 200 ரூபாய் பேமெண்ட் வந்தறானே அண்ணே. தம்பி இது வந்து 300க்கு மேல தம்பி வேலை செய்யும். அண்ணே இது இந்த ஓடில நிக்குது பேங்க் நீங்க 200 ரூபாய் இருந்தது. தம்பி நல்ல காரியத்துக்கு தட்டு அதெல்லாம் பேசுறேன். அது காத்தப்புல பே பண்ணணும்னா பே பண்ணனே. நீங்க இப்படி மோசடி செய்றீங்க போல இருக்கு. இது மோசடி இல்ல தம்பி. சரி அண்ணே. உங்களுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் காண்டிவன். காண்டிவன் அவர்கள் கார்டு விசா மூலம் 300 யூரோக்களை செலுத்திக் கொள்ளார். நீங்க பாக்காதீங்க அங்க பாருங்க நான் கோட் அடிக்கும். அடே அடிச்சிட்டீரோ? அடிச்சிட்டேன். தம்பி இது என்ன காசா கொண்டு வந்தீங்க? கேக்கு தீட்ட விடுங்க. தம்பி உங்களுடைய பேர் என்ன? சுதாகர். சுதாகரன் அவர்கள் 350 யூரோக்களுக்கு சற்று குறைவாக பே பண்ணி இருக்கின்றார். 325 யூரோக்கள். அவரை விட 25 யூரோக்கள் கூட பே பண்ணி இருக்கின்றார். அடுத்தவர் என்ன பே பண்ணுவார் என்று எனக்கே தெரியவில்லை. தம்பி என்ன செக்கோ காசோ அல்லது என்ன? செக்கா.
வணக்கம் எல்லாருக்கும். மற்றது வந்து இதில் இப்போ அங்கள் விளைநிலம் வந்து நகைச்சுவையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்தது. நீங்கள் எல்லாரும் கொடுத்த காசு 3000 யூரோ சேர்ந்துருக்குது. இந்த 3000 யூரோவில் வந்து 150 யூரோ வந்து எனக்கு இந்த கொக்கோ கோலா இந்த செலவுக்காக வந்திருக்குது. 200 யூரோ இந்த கோல் காசு சேர்ந்துருக்கு. மொத்த செலவு 350 முடிஞ்சிருக்குது. இந்த செலவு மீதி காசு வந்து என்னுடைய தேவைக்காக நான் எடுக்க இல்லை. மற்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ ஒரு அவசர கட்ட சூழ்நிலை ஒன்று வந்திருக்குங்க. நான் பிறந்த நாடு, நான் பிறந்த நீங்கள் எல்லாரும் பிறந்த நாட்டுக்கு மண்ணுக்காக ஒரு அவசர சூழ்நிலை காரணம் வந்திருக்குது. அவசரமாக அந்த காசு அந்த இப்படி ஒரு உதவியை நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது. அந்த சூழ்நிலையால் எனக்கு என் கையில் வந்து என்ன போக்கிட்டு எனக்கு எட்டிய காசு நான் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இல்லை. மீதி காசு நான் எப்படி புரட்ட முடியும், எப்படி சேர்க்க முடியும்னு இருந்தேன். அதுக்கு மற்றபடி கேட்குற அளவுக்கும் என்னட்ட காசும் பார்த்ததும் இல்லை, எனக்கு ஆக்களும் தெரியல. அதனால் இப்படி ஒரு நான் ஐடியாவே என் சின்ன பையனை நான் தோணி இப்படி செய்திருக்கிறேன். இது வந்து நான் செய்யறதுக்கு நீங்கள் எல்லாம் வந்து நினைக்கலாம் இப்படி காசு பண்ணணுமான்னு சொல்லி. அப்படி தப்பாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க ஒரு தயவு செய்து என்ன. மற்றது வந்து நீங்கள் கொடுத்த காசு எல்லாம் உங்களோட பேர்கள் நீங்கள் எவ்வளோ கொடுத்ததுன்னு எழுதி வச்சிருக்கிறேன். நீங்கள் உங்களோட எப்பப்போ என்னென்ன உங்களோட சொந்த விஷயங்களோ எந்த விஷயமோ எந்த கொண்டாட்டம் இருந்தால் என்ன கூப்பிடுங்க. இரவு பகல் பாராமல் எந்த சூழ்நிலையும் பாராமல் நான் கட்டாயம் உங்களுக்கு முன்னுக்கு வந்து நின்று உங்களுக்கு எந்த உதவியும் செய்வேன். மற்றது வந்து நீங்கள் கொடுத்த தொகைக்கு மேலே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அது உதவியும் செய்வேன். அந்த காசு வந்து நாட்டுக்கு போய் சேர்றதுக்காகத்தான் இவ்வளவு நான் பாடுபட்டு இவ்வளவு இது போட்டு அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் செய்திருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஒரு காரணம் ஒன்று தப்பாக நினைக்க வேண்டாம். அப்படி தப்பாக நினைச்சாலும் எனக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. எல்லாருக்கும் நன்றி. நான் ஆன்மதன், நீ சில காரியம் வந்து நிச்சயமா பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அங்கு நான் எவ்வளவு தந்தேன் உங்களுக்கு? 300. ஐயா அங்கு நான் 200 கூட பே வேணும். நீ செஞ்ச விஷயம் தப்பே இல்லை. இந்த விஷயத்தை தப்புன்னு சொல்லாத. நான் தந்த 300 நீ எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து தர வேணாம். இது இந்த நாட்டுக்கு நான் செய்யாம வேறையா செய்யறது. நம்ம செய்யற வேலை நல்லது. என்னட்டு தந்த காசை விட வேற இல்லை. 10 ரூபா இருக்கு, இதை சேர்த்து நாட்டுக்கு அனுப்பிப்போம். சத்தியமா என்ன இப்ப காசு இல்லை. நான் நாட்டுக்கு கொடுக்குறேன்னு இது பிறகு நான் கொடுக்காம விட மாட்டேன். கட்டாயம் நான் காசு கொடுப்பேன். பால மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம், அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். ஓ கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், வாழ மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம், அந்த சின்ன குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். அங்கிள், உங்களோட வயதுக்கு நீங்க செய்யற காரியம் போது முக்கு வேலை போட்டு பாட்டா போட்டு இந்த பொடியோட பொடியில வெறுதித்தனமா ஆடிக்கொண்டிருக்கீங்க. நீங்க சுத்த வயதுக்கு தகுந்த வேலை ஒன்றும் செய்கிறீங்க நீங்க. தம்பி இப்ப மார்க்கெட்ல அதான் நிக்குது. அந்த பாட்டு தானே மார்க்கெட்ல நிக்குது. பால மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் பாட்டு தானே இப்ப மார்க்கெட்ல நிக்குது. அப்போ எது நிக்குதோ அதை நாங்கள் அந்த இடத்துல கொடுத்தா தான் முன்னுக்கு வரலாம். தம்பி இப்ப எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் எது விளா மீன், மற்ற இந்த சூடா மீன், மற்ற இந்த பாறை மீன், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன இந்த பாட்டு வந்தக்கு பிறகுதான இவ்வளவு 108 மீன் இருக்கான்னு சொல்லி எங்களுக்கு தெரியுது. இனி இந்த தமிழ் கடை மீன் கடையில போய் இந்த பாட்டை வச்சு கொண்டுதானே சேனம் இந்த பாட்டில உள்ள மீன்களை தாங்க கொண்டு கேட்டால் அவன் கடைக்காரன் மண்டியை போட்டுப்பிக்கிறான். அந்த மீன்களை நான் எங்க பண்றேன். அன்றைக்கு ஒரு ஃபேமிலி போய் திமிங்கிலம் தாருங்கோ ஒன்று சொல்லி கேட்கணும். திமிங்கில மீன் இல்லை. அங்க நீ கதையை மாத்தி கொண்டு எனக்கு மீனை பெட்டினா உங்களோட விளக்கம் கேட்கல. நீங்க ஆடுன பிள்ளை ஏன் தேவையில்ல தம்பி. நீ ஆடுனது சொல்ற மன்னன் செய்தது பிள்ளை தானே தம்பி. என்ன பிள்ளை அவன் செய்தது? என்ன இப்படிய காசு சேர்க்கிறது என்ன 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 பிள்ளை தம்பி விஷயம் தெரியாம நிக்கிறேன். இப்ப எங்கட சொந்தக்காரர் அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு இப்படியான விஷயத்துல காசு சேர்த்து போட்டு அந்த காசு அந்த விஷயத்துக்கு பயன்படுத்தினா நாளைக்கு வருவாங்களோ கொண்டாட்டம் பச்சா. என்ன விஷயத்தை பயன்படுத்தினவன்? என்ன காணி வண்டி போட்டோம் ஊர்ல என்னது பயன்படுத்தினவன்? பிள்ளையான விஷயம் தானே தம்பி. என்ன 4-10 தெரிஞ்சா உங்களை என்ன இதண்ணும் சிரிக்காதே. அவன் என்ன பிள்ளை விட்டவன்? அவன் ஒன்று செய்ததுல சில விஷயம் பிள்ளை இல்லைன்னு சொல்லி இல்ல. அவன் சும்மா சின்ன பிள்ளைத்தனமா செய்யறான்னு தான் நினைச்சேன். ஆனா செய்யறது ஒரு ஆழமா கருத்து இருக்கு அதுக்குள்ள. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எழுதி போட்டு சொல்லி விட்டுருக்கான், இந்த மொய் பணத்தின் நான் உங்களுக்கு வந்து உங்களோட விசேஷங்கள் நடக்கல வீட்டுல வந்து அந்த காசை தான் திருப்பி தருவேன், அதோட கூடவே தருவேன் சொல்லி இருக்கிறான் அவன். அப்புறம் என்ன படம் இருக்குது தம்பி? எங்க ஆக்களோட மாட்டியல் நினைப்பினம். என்ன மாதிரி நினைப்பினம்? அவன் காலத்தின் தேவை அறிஞ்சு அங்க என்ன பிரச்சனை நடக்குதோ அதுக்கு அறிஞ்சு அதுக்கு என்ன செய்ய வேணும் சரியான தருணத்தில் பிள்ளைங்க செய்திருக்கிறான். அவ்வளவுதான். அதை பிள்ளைன்னு சொல்லவே முடியாது. அப்ப தம்பி அவன் செய்த சரியானு தான் நீ சொல்ற. இப்ப நானும் டேட் செக் தான் எழுதினான். டக்குன்னு கொடுத்துருவோம் போல அங்கடாக்க.